பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவதற்கும் உள்ளான ஒரு நாட்களுக்குள்ளே நீங்களும் நடந்து கொண்டிருக்கும் விசுவாசிக்கிறேன். நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள், உலகத்தின் செய்திகளை கேள்விப்படும் பொழுது வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களும் எச்சரிப்புகளும் தீர்க்க தரிசனங்களும் ஒன்று விடாமல் நிறைவேறி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டோட பிள்ளைகள் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அடைய வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாயிருக்கிறது. இன்றைக்கு சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வெளிப்படுத்தல் 3:11, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. சீக்கிரமாய் வரப்போகிறேன், உன் கிரீடத்தை எவனும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்குள்ளது என்ன? இந்த உலகத்தில் எனக்குள்ளது என்ன? என் வீடு, என் மனைவி, என் பிள்ளைகள், என் வேலை, இது எதுவுமே எனக்குரியது கிடையாது. யோபு சொல்லும் போது, தாயின் கர்ப்பத்தில் இந்த நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் திரும்ப போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எனக்குரியது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது, அவர் எடுத்துக்கொள்வார். அப்ப எனக்குள்ளதை நான் எதை பற்றி கொள்ள வேண்டும்? நான் இப்படி யோசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை நான் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு பாராட்டின இரக்கத்தை நான் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை நம்பி கொடுத்தவருடைய கிருபைகளை நான் பற்றி கொள்ள வேண்டும். எனக்குரிய பரிசுத்தத்தை நான் பற்றி கொள்ள வேண்டும். தேவனுக்கு எனக்கு கொடுத்த அந்த உண்மையான வாழ்க்கையை நான் பற்றி கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்த வேத வசனங்களையும் வார்த்தைகளையும் நான் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர் வரும்பொழுது இதைத்தான் என்னிடத்துல உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பு தேவ பிள்ளைய பரிசுத்த பவுல் எழுதும்பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதி வரும்போது அது எனக்கு தருவார். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்க அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த உலகத்தில் நாம் பற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்களை உங்களுக்கு நான் பட்டியலிட்டு காண்பித்தேன். வழி இல்லை. உலகத்தின் பொருட்களை நான் பிடித்து கொண்டு பரலோகராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆனால் தேவன் எனக்கு கொடுத்த நம் மன்னிப்பை, அந்த இரக்கத்தை, ரட்சிப்பை, கிருபைகளை, உண்மையை, பரிசுத்தத்தை நான் பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது என் தேவன் நித்திய காலமாய் அவர் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது எனக்காய் சூடப்படுகிற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதா? தைரியமாய் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சீக்கிரம் வரப்போகிறேன், இது வரும்பொழுது நான் எதை பிடித்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு என்னோடு பேசுறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன உலகமோ, ஆஸ்தியோ, சொத்துக்களோ ஆண்டவர் என்னோடு கூட வரப்போகிறது இல்லப்பா. என்னோட பரிசுத்தம் என்னோடு கூட வரப்போகிறது, என்னோட ரட்சிப்பு என்னோடு கூட வரப்போகிறது, என்னோட உண்மை என்னோடு கூட வரப்போகிறது, எனக்கு நீர் காட்டின இரக்கங்கள் என்னோடு கூட வரப்போகிறது, நீர் எல்லாவற்றுக்கும் மேல விரும்புகிற உண்மை என்னோடு கூட வரப்போகிறது. அதை மட்டும் பற்றி பிடித்துக் கொள்ள இறுதி வரைக்கும் ராஜ்யத்துக்குரிய பிள்ளையாய் மாற எனக்கு உதவி செய்யும். ஜெபிப்போமா? கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் பேசும், என் உள்ளத்திலும் பேசும். ஆண்டவரே, எனக்குள்ளதை பற்றி கொண்டிருக்க உதவி செய்யும். வரும்போது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிர்ந்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.